பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளை மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் தானமாய் தந்த காலவேளையை காணச்சது தேவனுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் 2 சாமுவேல் புத்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 37வது வார்த்தையை வாசிக்கிறேன். என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினேன். அருமையான ஒரு வார்த்தை. என் கால்கள் வழுவாதபடிக்கு, இடராதபடிக்கு என் வழியை அகலமாக்கினேன். இடுக்கமான பாதை, நெருக்கமான பாதையில் கடந்து போன தெய்வ பிள்ளைகள் சாதாரண வயல் வரப்பில் போகும்போது ஒத்தையடி பாதையில் அப்படியே மறைந்து விழுந்துருவோமோ என்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அப்படி ஒரு நெருக்கமான ஒரு வழியில் உன் வாழ்க்கையில் நடந்து போய் கொண்டிருக்கிறாயா? அந்த நெருக்கத்திலிருந்து அந்த வழியை அகலமாக்குகிற ஒரு தேவன், விசாலமாக்குகிற ஒரு தேவன் மட்டும் இந்த காலவேளை அவரை நம்பு. நீ எடுக்கிற முயற்சி ஓகே, ஆனால் உன்னுடைய வாழ்வில் அந்த நெருக்கத்தை விசாலமாய் மாற்ற வல்லமை உள்ள தேவன் தான் நீ நான் ஆராதிக்கிற கர்த்தர் இயேசு. இந்த கால வேளையில் ஆண்டவரே, இந்த நெருக்கமான எந்தெந்த பாதை உனக்கு நெருக்கம் என்று ஃபீல் பண்ணுறாயோ, எந்தெந்த பாதை உன் நெருக்கடி நிறைந்தது, ஒடுக்கம் நிறைந்தது, இடறுதல் நிறைந்தது என்று நீ நினைக்கிறாயோ, அந்த பாதை அப்பாட்ட சொல். ஆண்டவரே, என்னுடைய இந்த குடும்ப வாழ்க்கையின் இந்த பகுதி, வேலையின் இந்த பகுதி, என் ஆவிக்குரிய வாழ்க்கையின் இந்த பகுதியில் ஆண்டவரே விழுந்து விடுவேனோ, சறுக்கி விடுவேனோ என்று நெருக்கமான பாதையில் போகிறேன் சப்பா. என் பாதைகளை, என் வழிகளை நீ அகலமாக்குகிற தேவன் என்று சொல்லப்பட்டுகிறது. என் வழியும் கூட அகலமாக்கி ஆண்டவரை விழுந்து போகாமல், சறுக்கி விடாமல் என்னை வழி நடத்துங்கப்பான்னு ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டு கொடுப்போம். அவர் நம்முடைய வழிகளை அகலமாக்குகிற கர்த்தர். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், ஒப்பு கொடுப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளையில என்னோடு இணைந்து செபித்து கொண்டிருக்கிற, நெருக்கத்தில் போகிறேன் என்று ஆண்டவரே வேதனையில் உம்மை நோக்கி பார்க்கிற, நான் இடுக்கத்தின் பாதையில் சறுக்கி விழுந்து விடுவேனே என்று அஞ்சி கடந்து போகிற என் அருமை தெய்வ பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறாங்க. இந்த காலவெளியில் உதவி செய்கிற தெய்வன், வேதம் சொல்கிறபடி இந்த வழியை அகலமாக்குகிற கர்த்தர். எந்த மனிதனும் மாற்ற முடியாது ஐயா, எந்த வல்லமையும் மாற்ற முடியாதப்பா. நீங்க மட்டும் வழியை அகலமாக்கி கொடுத்து பாதம் இடராதபடிக்கு வழி நடத்த வல்லமை உள்ள கர்த்தர். இந்த கால வேளையில ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த ஆசீர்வாதம் கடந்து வருவதாக, ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த நன்மை உண்டாவதாக கர்த்தர் அப்படி கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். உன் வழிகளை விசாலமாக்குகிற ஒரு தெய்வம். God bless you. Praise the Lord.